தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். வணக்கம் மீரான், அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கான ஆலோசனை கூட்டம் கிளாம்பாக்கத்தில் 2 நாட்களுக்கு முன்பு தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் மற்றும் மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உட்பட ஏராளமான அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், சாலை போக்குவரத்து இடையூறாக இருக்கிற இடங்களில் ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றி போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக இன்று தாம்பரம் இரும்புலூர் பகுதியிலிருந்து பல்லாமரம் வரை இருக்கின்ற பகுதியில் இந்த ஜிஎஸ்டி சாலையில் இரு பகுதியிலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தாம்பரம் இரும்புலூர் மேம்பாலம் பகுதியிலிருந்து பல்லாவரம் வரை நெடுஞ்சாலைத்துறை இடங்களிலிருந்து என்னென்ன ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை தற்போது நெடுஞ்சாலைத்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சாலையோரம் இருக்கின்ற கடைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மிகப்பெரிய நிறுவனங்கள், பெரிய கடைகளுடைய விளம்பர பதாகைகள், போர்டுகள் சாலைக்கு இந்த போக்குவரத்து இடையூறாக அந்த நெடுஞ்சாலைத்துறை இடத்தில் இருப்பதாக கூறி அதையும் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக இடித்து அகற்றி வருகிறார்கள். தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெறும் என்ற தகவலையும் நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல முக்கிய சாலைகள் அனைத்திலும் தொடர்ந்து இன்னும் 2 நாட்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெறும் என்றும் போக்குவரத்து இடையூறாக உள்ள அனைத்து கடைகளும் முற்றிலுமாக அகற்றப்படும் என்ற தகவலையும் நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. நன்றி மீரான், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.